ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுருந்தீங்க, சார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு தமிழ் மீடியம் நோட்ஸ் இருந்தால் போடுங்க, இல்லை தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் இருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கணிப்பொறியின் பணி சுழற்சியின் அடிப்படை உள்ளீடு செயலாக்கம், அதுக்கப்புறம் வெளியீடு, இதன் அடிப்படை கணிப்பொறியின் செயல் பகுதிகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு பார்த்திங்கன்னா 4 பகுதிகளை பிரிக்கணும். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது நினைவகம், சரியா, நினைவகத்தின் வகைகள், அதை பற்றி என்ன பண்ணணும் விவரிக்கணும். முதன்மை நினைவகம், இரண்டாம் நினைவகம் நம்ம படிச்சுக்கோம்ல, அது கொஸ்டின், சரியா. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான குறியீட்டு முறைகளை விவரி அப்படிங்கிற கொஸ்டின்னு, சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு வந்து ரோம் நினைவகத்தின், அதாவது ROM ரோம் நினைவகத்தின் வகைகளை விவரி, சரியா. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நுண்செயலின் பண்புக்கூறுகளை விளக்குக. அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்த்துங்க. இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மையின் நெறிமுறைகளை விளக்குக. அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். விண்டோஸ் இயக்க அமைப்பு, அதுக்கப்புறம் உன்புண்டு இயக்க அமைப்பில் உள்ள வேறுபாடு, சரியா, அதை நம்ம என்ன பண்ண கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வேண்டிய சொல் அல்லது உரையை தேடி மாற்றுவதற்கான வழிமுறைகள் யாவை அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண் தொடரை உருவாக்குவதற்கான வழிமுறைகள், அதை பார்த்துங்க. செயற்கூறுகள் என்றால் என்ன, அவற்றை அட்டவணை தாளில் எவ்வாறு பயன்படுத்துவாய், எடுத்துக்காட்டுடன் விளக்கு, சரியா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வலையமைப்பின் வகைகளை விவரி. வலையமைப்பின் வகைகள் வந்து தெரியும், லேனு, மேனு, வேனு, பேன், கேன், WLAN, சரியா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வலையமைப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் உரை கட்டமைப்பு மொழியின் கட்டமைப்பு ஒட்டுகள் யாவை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பட்டியல் ஒட்டுகள் பற்றி விவரி, சரியா. இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க சுபதா தெளிவாக பார்த்துங்க. அட்டவணையை உருவாக்க பயன்படும் ஒட்டுகள் யாவை, அட்டவணையை எவ்வாறு உருவாக்குவாய், இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் சுபதா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்புட் ஒட்டி பயன் யாது. இன்புட் ஒட்டியின் டைப் பண்புக்கூறின் பல்வேறு மதிப்புகளை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் மீட்பு உரையாடல் பெட்டிகள் பற்றி விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா. அதுக்கப்புறம் சுவிட்ச் கேஸ் கூற்றை பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 20 கொஸ்டினில் நூலக செயற்கூறுகள் என்றால் என்ன, சில செயற்கூறுகளை விளக்குவோம்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால இந்த PDF ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கீ ஆன்சர் வச்சு நம்ம சூப்பர் ரெடி பண்ணுது. அதனால் இதில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டே போதுமானது. கண்டிப்பாக இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.